ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கார கடலைப்பருப்பு. இதை நெய் கடலைப்பருப்புன்னு கூட சொல்லுவாங்க. கிறிஸ்பியான இந்த கடலைப்பருப்பு ஒரு நல்ல டைம் பாஸ் ஸ்நாக்ஸ். கொஞ்சம் அதிகமாக செஞ்சு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா 10 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாது. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் கடலைப்பருப்பை 2-3 தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. குறைந்தபட்சம் 6 மணி நேரமாவது ஊறணும். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி வடிகட்டின கடலைப்பருப்பை பேப்பர் டவல் இல்லைனா ஒயிட் கிளாத்தில் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா காய விடுங்க. கடலைப்பருப்பில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா காயணும். வெயிலில் காய வச்சிடாதீங்க, நிழலில் தான் காயணும். கடலைப்பருப்பு தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் நாம் காய வச்ச கடலைப்பருப்பை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். 2-3 பேட்சாக சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக விடுங்க. அதிகமாக வச்சிங்கன்னா கடலைப்பருப்பு டக்குன்னு கருகிடும். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடலைப்பருப்பாக ஃப்ரை ஆகி மேலே நல்லா மிதக்க ஆரம்பிக்குது. ஆனால் எண்ணெயோட சத்தம் ஃபுல்லாக அடங்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு கடலைப்பருப்பு ஃப்ரை ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் சத்தம் அடங்கிடுச்சு, அதே மாதிரி பபுள்ஸும் அடங்கிடுச்சு. இது இப்படியே இருக்கட்டும். கொஞ்சமாக கடலைப்பருப்பு கலர் மாறினோன்னு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு லேசாக கலர் மாற ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா கடலைப்பருப்பையும் பொரித்து எடுத்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு தட்டி இந்த மாதிரி கரண்டியில் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. பூண்டோட கலர் லேசாக கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா கொஞ்சமாக நெய்யில் பூண்டையும் கருவேப்பிலையும் வறுத்து கூட சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். இப்போ பொரித்த கருவேப்பிலையை வறுத்த கடலைப்பருப்பில் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு மிதமான சூட்டில் இருக்கும்போதே ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சாட் மசாலா, பெப்பர் பவுடர் அப்படி கூட சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் மிளகாய்த்தூள் உப்பு எல்லாமே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நாள் வரைக்கும் கூட இது கெட்டு போகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.